வெல்கம் பேக் டு ஸ்பாட்லைட்ஸ் ஆஃப் ஹரி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் ஃப்ரூட் பே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஹைப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின வீடியோஸ் பெருசாக யாரும் யூடியூப்பில் போட்டு நம்ம பார்த்ததில்லை, ஒரே ஒருத்தவங்க தான் போட்டிருந்தாங்க. ஸோ சேலமில் அந்த ஃப்ரூட் பே எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, அங்கே போய் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் சேலம் ஃப்ரூட் பே ஒர்க் ஃபார் மணியா அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரூட் பே எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேலம் ஃபேர்லன்ஸ் அந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ப்ராப்பரான ஃபுல் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரூட் பேயோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ஹேஷ்டேக் வச்சு போடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சில என்ட்ரன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஃப்ரூட் பே ஷாப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன மெனூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கீழே எல்லாமே போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுல்லாக என்னால் போட முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் சாண்ட்விச் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காம்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கோ வேஃபிள் சண்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ரோஸ் ஃபலூடா அப்படின்னு ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ மொத்தம் வந்து 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரில் சாண்ட்விச்சுக்கு வந்துடலாம். ஸோ இந்த கிரில் சாண்ட்விச் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக வேறு இடத்துல சாண்ட்விச்சுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடத்துல நீங்கள் சாப்பிட்டு வந்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க, நீங்கள் இந்த கடைக்கு வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான ஹைப் அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லாமல் ஆவரேஜாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாக்கோ வேஃபிள் சண்டே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த கிட்கேட்டை உடச்சி போட்ட மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாக்கோ சிரப், ஸோ அந்த மாதிரி ஒரு சில இது வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் நீங்கள் அந்த வேஃபிளோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், பெருசாக அதை ஹைப் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து ரோஸ் ஃபலூடாக வந்துட்டோம். ஸோ இந்த ரோஸ் ஃபலூடா பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேஸ்ட் ஆகட்டும், ஜெல்லி போட்டதாகட்டும், அந்த ஃபலூடாக்கான அந்த ஐட்டம்ஸ் அவங்க ஆட் பண்ணதாகட்டும், ஸோ அது கீழே இருந்த ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த கிரில் சாண்ட்விச், சாக்கோ வேஃபிள் சண்டே இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 3.5 ரேட்டிங்ஸ் வந்து நான் கொடுப்பேன். பட் இந்த ரோஸ் ஃபலூடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுப்பேன். இதை தாண்டி குலோப் ஜாம் ஃபலூடா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அதை நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரை பண்ண முடியல. இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஒரு 800 பக்கம் வந்தது. ஸோ நான் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறதே நான் கீழே ஆட் பண்ணிக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பில் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ஆவரேஜ் ப்ரைஸிங் இல்லாமல் கொஞ்சம் ஹைலி ப்ரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.